ஸோ இந்த நடு காட்டில் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க. பாருங்கள் ஆட்டு பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்களேன். மொதல் தடவை பார்க்குறேங்க ஆட்டு பால். இங்கேயே சமைச்சிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாமே செட்டப் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் உள்ள தண்ணி இருக்குது. இதுலேருந்து ஏன் தண்ணி எடுத்து உங்கள் வீட்டு யூஸுக்கு பண்ணுறாங்களாம். அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். கோவிட் வந்துச்சு அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். கோவிடா அது எப்போ வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஷீட்டில் மாதிரி கட்டின மாதிரி வீடு வச்சுருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் பார்க்க வரலாமான்னு கேட்டேன். சரி தாராளமாக வாங்க டீ குடிங்க அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. நம்ம அப்படியே அவங்க அப்படியே வீட்டை அப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஓ இதுதான் உங்கள் வீடுங்க. இங்கேயே சமைச்சிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாமே செட்டப் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வீட்டில் வந்தனால நம்மளுக்கு தண்ணி கொடுத்துக்கிறாங்க. டீ வேணுமான்னு கேட்டாங்க. நான் தான் டீ வேணாம் தண்ணி மட்டும் தாங்க அப்படின்னு கேட்டாச்சு. ரொம்ப வெல்கமிங்கான பீப்புளுங்க. பாருங்களேன் நம்மளாம் யாராவது தெரியாதவங்க வந்துட்டாலே ஏதாவது என்ன எதுவும் கேட்டுக்கிட்டு இருப்போம். பட் இவங்க யார் வந்தாலும் சும்மா பேசணும், வாங்க டீ சாப்பிடும் சொல்லிட்டு. பாருங்களேன் செட்டப் எல்லாம் வீட்டுக்குள்ளே, அடுப்பு வீட்டுக்குள்ளே. பாருங்கள் பவர் பேங்க், இவங்களோட சோலார் பவர் பேங்க் எல்லாம் வீட்டுக்குள்ளே. காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லா செட்டப்பும் வச்சுருக்காங்க. அந்த இது ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு மாதிரி முண்டி வச்சுட்டு அந்த ஷீட் அப்படியே மேலே வச்சுக்கிறாங்க. மேபி டெஸ்ட்டுக்காண்டி இருக்கலாம். ஏன்னா அது மணலில் நம்ம ஊரில் சாணி வச்ச வீடெலாம் முன்னாடி இருந்துச்சுல அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து மேலே வச்சுக்கிறாங்க. ये किसमें बनता है अंकल जी? कौन सा? ये लकड़ी. हाँ लकड़ी नहीं, लकड़ी के ऊपर थोड़ा है ना ये. हाँ ये तो इसमें रोइम है, बनवास में रोइम. हाँ ओहो इसको बोलते हैं चक, बोलते हैं खीम, बोलता है कीम. खीप 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 हमारे यहाँ राजस्थान खीप बोलते हैं. ओ இதுக்கு பாத்தீங்கன்னா கீப்னு சொல்லுவாங்களாம். क्यों ये डाल रहे आप? ये साहब ये गर्मी में ठंडा रहता है. गर्मी टाइम पे ठंडा रहता है. ओहो एसी चलाओ इसमें बैठ जाओ गर्मी में. என்ன சொல்கிறாங்கன்னா இது பேர் கீப்பா. இது வந்து இங்கே லோக்கலில் நிறையா கிடைக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா லோக்கலில், அந்த இடத்துல நிறையா கிடைக்கிறனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அதாவது ரொம்ப ஹீட்டான டைமில் வந்து இது வந்து கூலிங்காக இருக்குமா அங்கே இதுக்குள்ளே இருந்தோம்னா, ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு அங்கிள் ஜி சொன்னார். அதனால தான் இது யூஸ் பண்ணுறாங்களாமா. பாருங்கள் ஆனால் மழைக்குள்ள बारिश टाइम में क्या करते हैं? बारिश इसमें आती है थोड़ी बहुत तो आती है. तो इसके ऊपर वो पड़ा नहीं प्लास्टिक, वो डाल देते हैं. ஓ என்ன கேட்டேன்னா இங்கே ஐ மீன் இந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேப் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வெளிச்சம் பார்த்தாலே தெரியும் கேப் நிறையா இருக்கா. அப்போ கண்டிப்பாக மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இந்த ஷீட்டு வச்சுருக்காங்களாம். இந்த ஷீட்டை வச்சு அவங்க அழகாக கவர் பண்ணிடுவாங்களாம் மழை டைமில் ஃபுல்லாக. பாருங்களேன் நம்ம சிட்டியில் நம்மலாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கிராமம் ஜெய்சல்மேர். ஜெய்சல்மேர் டிஸ்ட்ரிக்ட் என்ன? இதுவும் ஜெய்சல்மேர் டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கே இருக்கிற गाँव का नाम क्या है? गाँव का नाम जोगा है. जोगा जोगा ये गाँव का यहाँ घोटाडू है. गोठाडू गोटाडू गोठाडू. இந்த இடத்தோட இந்த வில்லேஜோட பேர் பார்த்தீங்கன்னா கோட்டாடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படி கரண்ட் இல்லாமல் இருக்காங்க. பவர் பேங்க் வச்சுருக்காங்க. அப்பப்போ பவர் பேங்கில் அப்பப்போ கரண்ட் சப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்களாம். பட் இல்லாத பட்சத்துக்கு கரண்ட் கிடையாது. आप क्या कर रहे इधर? हमारे यहाँ बकरी है. बकरी गोट गोट मतलब बकरी गोट 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 ऊँट है? ऊँट नहीं है பஸ் பக்ரி. ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா அண்ணன். பார்த்தீங்கன்னா இது கிடையாதான், மாடு கிடையாதான். பட் பால் எப்படி வருதுன்னு தெரியல. ஆறு दूध कैसे आते हैं? बकरी का दूध. ओहो हो देख सकते हैं दूध बकरी का. ओ प्योर दूध है असली. ओहो हो बकरी का. ये पाती नहीं आपको वहाँ मिलता नहीं ऐसा दूध. या ये नहीं मिलता हमारा से. नहीं मिलता है यहाँ. ये इसमें मलेरिया है, डेंगू मलेरिया है, बुखार है, सब उसको भगा देते हैं. ஸோ டெங்கு மலேரியாலாம் இருந்தால் இதெல்லாம் வந்து அடித்து துரத்தி விட்டுருவாங்க. பாருங்கள் ஆட்டு பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்களேன். மொதல் தடவை பார்க்குறேங்க ஆட்டு பால் ரொம்ப திக்காக இருக்குது. இதில் தான் இவங்க வந்து பால் டீ காப்பிலாம் போட்டு குடிப்பாங்களாம். அப்போ நம்ம குடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. राजस्थान यही खाते हैं बस. यही खाती है. बाहर के गाँव का है. हाँ हमारा यहाँ हम राजपूत समाज जोगा गांव का यहाँ 20-25 घर है. 25 घर है. 25 घर है. तो सब भेड़ बकरी रखती है. ज़्यादा यहाँ कम से कम मुसलमान है. 1000 2-3 हज़ार उसका है बोट है. वो सब यहाँ बकरी भेड़ रखती है.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இதுக்குள்ளே இன்னொரு வில்லேஜ் இருக்கான், 15-20 குடும்பங்கள் அந்த வில்லேஜில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து 2000 பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் தொழில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தான் பண்ணுறாங்க. அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது, மாடு கிடையாது ஆடு மேய்க்கிற தொழில் தான் அவங்க பண்ணுறாங்க. கித்தனா ऊँट है इधर? ऊँट तो ये ऊँट वो इसका मालिक कुछ नहीं है, कोई नहीं, मालिक कोई नहीं है। ஓ ठीक है ऐसे ऐसे ही घूमते रहते हैं, ऐसे तो हजार है ऊँट है। ஓஹோ ஏங்க இங்கே இருக்க ஒட்டகம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டகம் உங்களுக்கு அந்த வர வழியில் காமிச்சிருப்பேன்ல, அது வந்து நான் கூட யார்கிட்ட பர்சனல் ஒட்டகம்னு நினச்சேன். பர்சனல் ஒட்டகம்லாம் கிடையாதுங்க, அது இங்கே காட்டில் திரியிற ஒட்டகமாங்க. पानी के क्या करते हैं अंकल जी? जी वहाँ से ट्यूबवेल है, हाँ वहाँ से लेके आता हूँ। ठीक है, यहाँ हमारा ये टोका खोदा हुआ है, ये ओ ठीक है, इसमें डालता हूँ। इसमें? हाँ इसके अंदर? हाँ इसके अंदर। ஓ அங்கே ஏதோ தண்ணி வருமாங்க, அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இதில் வந்து போடுவாங்களாமா. इसके अंदर डाल के हाँ अंदर से निकालता हूँ। ओ हुआ बना हुआ कितना डीप है? ये होगा मतलब लगभग 10 फुट। 10 फुट ஏங்க பாருங்க உள்ள தண்ணி இருக்கு. இதுலேருந்து ஏன் தண்ணி எடுத்து உங்கள் வீட்டு யூஸுக்கு பண்ணுறாங்களாம். அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம், தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ரெப்பிடுவாங்களாம். இதில் ரெப்பிட்டு இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் உள்ள தண்ணி தெரியுதா? बढ़िया है यहाँ इलाका बहुत बढ़िया है, अच्छा है। आपको जिंदगी अच्छा है ना? जिंदगी सबसे अच्छी, हम सबसे अच्छे रहते हैं, सुखी रहते हैं, अच्छे रहते हैं, शांत से। मुसलमान है, राजपूत है, सब एक भाई बंदे बन के रहते हैं। वो झगड़ा वगैरह कुछ नहीं है, नहीं होता, भाई बंदा है सब। ठीक है, वो अच्छा है, अच्छा है, बढ़िया है। हमारा साइड भी मुसलमान क्रिश्चियंस हिंदू भाई भाई, यहाँ ही भाई भाई सब अच्छे रल मिल। बट बागर थोड़ा गड़बड़ हो रही है। அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ராஜ்புட்ஸும் இருக்காங்களாம், முஸ்லீம்ஸும் இருக்காங்களாம், பிரச்சனையே இல்லையா, அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம், வெளியே பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லைங்க, எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம் அப்படின்றாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் வில்லேஜில் இந்த பிரச்சனை கிடையாதுங்க, பாலிடிக்ஸில் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு அவங்க இவங்கன்னு பிரித்து பேசுகிறது. ஆனால் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப க்ளோஸாக ஒத்துமையாக இருக்கும், எங்களுக்கு அந்த பஞ்சாயத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணன். ஏன் கே ஆஜி? ये बकरी का कोट बनाया हुआ है। बकरी का कोट? छोटा बच्चा होता है ना बकरी का, हाँ हाँ हाँ, वो अलग अलग, बच्चों अलग और माँ अलग। ओहो क्यों ऐसा? होती है, बच्चा वो अलग होता है, क्योंकि वो रात में ज्यादा बच्चे होते हैं नहीं, तो एक दूसरे के अलग अलग माँ के पास चला जाता है। ओहो हो, तो उसको इसके अंदर छोटे बच्चे होते हैं नहीं, एक महीने के बाद 30 दिन के बाद में बाहर निकाल देते हैं, फिर छोटे छोटे इसमें अंदर बाहर। இது என்னன்னா மேட்டர் என்னன்னா, இங்கே வந்து சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும்ல, அதை வந்து இங்கே தான் வைப்பாங்களாம், பெரிய ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் உங்களுக்கு அதில் வைப்பாங்களா. தேங்க்யூ பேட்டியா பேட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட்டுப்பால், தடவை ஆட்டுப்பால் குடிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் ஜி பார்த்தீங்கன்னா டவராவில் குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காருங்க மனுஷன், கவலையே இல்லை, நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம், எங்களுக்கு என்ன கவலை அப்படின்றாங்க. நம்ம அவ்வளோ சிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு அவ்வளோ இருந்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க வந்துட்டு எங்களுக்கு இது போதுங்க, காலையில் ஆனால் மாடு மேய்ச்சிருவோம், ஊர் பக்கத்தில் இருக்குது, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றாரு. हाँ बहुत बढ़िया बढ़िया है। हाँ बकरे की चाय बढ़िया होती है, इसी गाय की दूध की नहीं होती है, वो ज़्यादा थिक है, थिक। बकरी का दूध आप सुबह 1 गिलास पी लो, 1 महीने बॉडी हो जाएगी अलग एक तरीके की। हाँ हमारा साइड नहीं मिलता है, बुखार नहीं आता है हमारा साइड बकरी है, बट लोग बकरी का दूध नहीं पीता है। यहाँ सब बाहर से आते हैं लोग, गुजराती आते हैं टूरिस्ट, हाँ वो बोल रहा है यार बकरी का दूध थोड़ा बहुत पिला दो, को पिला, पैसा ले लो यार पिला दो। पैसा क्या ले, आप पी जाओ। கோவிட் வந்துச்சு அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். கோவிடா அது எப்போ வந்துச்சுன்னு ஞான்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரிமோட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோவிட் வந்தது கூட தலைவனுக்கு தெரியலை. நம்ம இங்கேருந்து விடைபெறுவோம். டீ நல்லபடியாக குடிச்சிட்டு அவங்கள்ட்ட நம்மளோட நல்லா பேசி நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணோம். தம்பிக்கு ஒரு பாய் சொல்லுவோம், பாய் மில்ட்ட. ஸோ இந்த நடு காட்டில் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். थैंक यू अंकल जी, मिलता है अंकल जी, कभी आओ तो बाद में आना, पक्का पक्का घूमने के लिए पक्का आता है। ठीक है, क्या हमारे यहाँ बाइकल के ऊपर दिन पे गर्मी पड़ती है, इसके ऊपर डाल देते हैं। वो ठीक है, ठीक है, अभी इसको काम नहीं है, काम होगा जब इसको लेके जाएंगे। ठीक है अंकल जी. அப்படியே கிளம்பிடுவோம். நம்மளுக்கு இன்னும் நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு
நம்ம அடுத்தடுத்த வேலையில் பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்தால் தான் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியூஸ் போகுது போல் நான் அதை நினச்சி கவலையே படலை. இந்த மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி இடங்கள் நான் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ठीक है अंकल, मिलता है. அப்பப்போ வண்டி வந்து கோளாறு பண்ணி விட்டுறான். என்ன பண்ணுறது, இவன் வச்சுக்கிட்டு. ஸோ நல்லபடியாக இவங்களுக்கு ஒரு விடை சொல்லி கிளம்பிய வண்டி தான். ரொம்ப நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, கெஸ்ட்டை வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அந்த விஷயத்தில் ராஜஸ்தானிஸை குறையே சொல்லக்கூடாது. இங்கே கெஸ்ட்டை பார்க்க நம்மளுக்கு டீ கொடுத்தே நம்மளை வந்து சுகர் பேஷண்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்குது நம்மளை. அது ஒன்று தான் இவங்களோட ஒரு இதாக இருக்குது. அதுவும் பசியே இல்லைங்க சொல்ல போனால். இந்த ஒரு பால் குடித்தோன்னே அது ஒரு ஃபுல் கிளாஸு ஆட்டு பால் கொடுத்தாங்க. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது எனக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. கொஞ்ச நேரத்துக்கு இந்த மத்தியானம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் போல். 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். இப்போ மணி 10 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் நம்ம இனி வந்து நான் ஸ்டாப்பாக கிளம்பி போகிறது தான் ஒரே வழி, இல்லாட்டி கஷ்டம்தான். என்னங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் வருக.